இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உலகத்தோட 3வது வலிமையான விமானப்படை. நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்மளுடைய விமானப்படையில் 5th ஜென்ரேஷன் போர் விமானம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக ரொம்ப வருஷங்களாகவே இருக்குது. இந்த பிரச்சனையை சரி செய்ய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக உள்நாட்டிலேயே 5th ஜென்ரேஷன் போர் விமானத்தை வடிவமைச்சு தயாரிக்க முடிவு எடுக்கப்பட்டுச்சு. இதன் அடிப்படையில் AMCA அப்படிங்கிற பேரில் 5th ஜென்ரேஷன் போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. AMCA ப்ராஜெக்டில் தொடர்ந்து ஏற்பட்ட டிலேஸின் காரணமாக இந்த விமானம் இந்திய விமானப்படையில் இணைகிற டைம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமைப்படி இந்த விமானம் சர்வீஸில் இணைய இன்னும் சில வருஷங்கள் ஆகும். நம்மளுடைய போட்டியாளரான சைனா ஏற்கனவே 5th ஜென்ரேஷன் போர் விமானத்தை உருவாக்கி அதை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் சைனா கிட்டேருந்து 5th ஜென்ரேஷன் போர் விமானத்தை வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில எதிரிகளுடைய 5th ஜென்ரேஷன் போர் விமானங்களை எதிர்த்து திறமையோட சண்டை போட நமக்கு 5th ஜென்ரேஷன் போர் விமானம் தேவைப்படுது. அதனால AMCAவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஸ்டாப் கேப் மெஷரா வேற நாடுகள் கிட்ட இருந்து 5th ஜென்ரேஷன் போர் விமானம் வாங்குறத பத்தி இந்தியா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரிப்போர்ட்ஸ் இந்தியா ரஷ்யாவுடைய 5th ஜென்ரேஷன் போர் விமானமான Su-57 இந்திய விமானப்படைக்காக தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 5th ஜென்ரேஷன் போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அமெரிக்கா, ரஷ்யா அண்ட் சைனா கிட்ட மட்டும்தான் ஆப்ரேஷனல் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸ் இருக்கு. இந்த நாடுகளில் சைனா கண்டிப்பாக அவங்களுடைய 5th ஜென்ரேஷன் போர் விமானங்களை நமக்கு விற்க மாட்டாங்க. மீதம் இருக்கிறது அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான். அமெரிக்காவுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸ் தான் ஃபுல்லி மெச்சூர்ட் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ். அமெரிக்கா கிட்டேருந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்குறதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த ஜெட்ஸ் ரொம்பவே காஸ்ட்லி. இனிஷியல் காஸ்ட்டை விட அந்த ஜெட்ஸை மெயின்டைன் பண்ணுறது இன்னமும் காஸ்ட்லி. ரெண்டாவது காரணம் அமெரிக்காவுடைய கண்டிஷன்ஸ். நம்ம என்னதான் ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து அமெரிக்கா கிட்டேருந்து 5th ஜென்ரேஷன் விமானங்களை வாங்கினாலும் அந்த விமானங்களை நம்ம இஷ்டத்துக்கு அமெரிக்கா யூஸ் பண்ண விடுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அமெரிக்காவுடைய ஹிஸ்ட்ரி அப்படி. ஸோ நமக்கு மீதம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் ரஷ்யா தான். ரஷ்யா தான் நம்மளுடைய மேஜர் டிஃபென்ஸ் சப்ளையர். நமக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு ஹிஸ்டாரிக் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அவங்கள நாம் நம்பலாம். இது எல்லாத்தையும் விட 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸுக்கு ரஷ்யா நமக்கு நிறையா நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா சீக்கிரமே இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து Su-57 வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ வந்திருக்கிற சில லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி இந்தியா Su-57 விமானங்களை வாங்குற முடிவை ஹோல்டில் வச்சுருக்காங்க. யுக்ரைன் ரஷ்யா போர் முடிகிற வரைக்கும் இந்தியா Su-57 விமானங்களை வாங்க போகிறது இல்லைன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவுடைய இந்த முடிவுக்கு காரணம் அமெரிக்காவும் யூரோப்பியன் நேஷன்ஸும் ரஷ்யா மேலே விதிச்சிருக்கிற எக்கனாமிக் அண்ட் டிப்ளமேட்டிக் சாங்ஷன்ஸ் தான். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நம்ம ரஷ்யா கிட்டேருந்து S-400 வாங்கினப்போவே நம்ம மேலே காட்சான்னு சொல்லப்படுற கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட் மூலமாக நம்ம மேலே தடை விதிக்க நிறைய முயற்சிகள் நடந்துச்சு. ஆனால் அப்போ இருந்த அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு ஆதரவாக இருந்தாங்க. அதனால நம்ம மேலே எந்த தடையும் விதிக்கப்படலை. ஆனால் இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம ரஷ்யா கூட ஏதாவது பெரிய டீலில் ஈடுபட்டோம்னா நம்ம மேலே பல சாங்ஷன்ஸ் விதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப வேகமாக முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில சாங்ஷன்ஸ் நம்ம நாட்டுக்கு நல்லதில்லை. அதனால தான் இப்போதைக்கு இந்த டீலை ஹோல்டில் போட இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுடைய F-35 அளவுக்கு இல்லைனாலும் ரஷ்யாவுடைய Su-57க்கும் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இது அவ்வளோ ஈஸியாக ரேடாரில் சிக்காது. இந்த ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கூடவே Su-57க்கு சூப்பர் க்ரூஸ் கேப்பபிலிட்டியும் இருக்குது. ஆஃப்டர் பர்னர்ஸ் உதவி இல்லாமல் ஹை ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுற திறன் தான் சூப்பர் க்ரூஸ். இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸை விட Su-57 ஹைலி மனூவரபிளான ஏர்கிராஃப்ட். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய ரிப்போர்ட் படி இந்தியா அவங்களுடைய 5th ஜென்ரேஷன் போர் விமானமாக Su-57 சூஸ் பண்ணியிருக்கிறது உண்மைன்னா அதுக்கு இந்த விமானத்துடைய கேப்பபிலிட்டிஸ் மட்டும் இல்லாமல் ரஷ்யா கொடுக்குற ஆஃபர்ஸும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இந்தியாவிலேயே Su-57 விமானங்களை தயாரிக்கிறதுக்கான ஆஃபரை ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே HALக்கு நாசிக்கில் Su-30 MKI ப்ரொடக்ஷன் லைன் இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன் லைனில் பெரும்பாலான Su-57 விமானங்களை தயாரிக்கிறதுக்கு ரஷ்யா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ஜின்ஸ், ஏசார் ரடார்ஸ், ஏவியானிக்ஸ், AI சிஸ்டம்ஸ், ஸ்டெல்த் டெக்னாலஜின்னு இது எல்லாத்துக்கும் அன்லிமிட்டெட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை ரஷ்யா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது கூடவே இந்தியாவுடைய AMCA ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ரஷ்யா. Su-57 கேப்பபிலிட்டிஸ் ப்ளஸ் ரஷ்யாவுடைய இந்த ஆஃபர்ஸ் ப்ளஸ் ரஷ்யா மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஆகிய ஃபேக்டர்ஸின் காரணமாக இந்தியா Su-57 ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா Su-57 டீலை இப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியல்ஸ் லெவலில் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இப்போ Su-57 அட்வான்ஸ்ட் ரேடார் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்ஜின் டெக்னாலஜியை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கிற இந்த போரின் காரணமாக ரஷ்யா கிட்டேருந்து ஆயுதங்கள் வாங்குறது இப்போ ரொம்பவே கஷ்டமாகிருக்கு. இந்தியாவுக்கு ரஷ்யா கூட காலங்காலமாக நெருங்கின நட்பு இருக்குது. இப்போது சமீப காலமாக வெஸ்டர்ன் நேஷன்ஸ் கூட இருக்கிற உறவை இந்தியா மேம்படுத்திக்கிட்டு வராங்க. அதனால் இப்போது இந்த ரெண்டு சைடையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இந்தியா இருக்காங்க. இந்தியா Su-57 விமானங்களை வாங்குற திட்டத்தை கைவிடலை. ஆனால் இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனின் காரணமாக Su-57 டீலுக்கு டாப் ப்ரியாரிட்டி கொடுக்கறத யுக்ரைன் ரஷ்யா போர் முடிகிற வரைக்கும் இந்தியா தள்ளி போட அதிக வாய்ப்பு இருக்குது.
இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.